அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட விசேஷமான 5 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் நோட்டு, 2 ரூபாய் நோட்டு, அந்த நோட்டில் ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால், இப்போ கூட ரீசெண்டாக 5 ரூபா பழைய நோட்டில் பின்பக்கம் டிராக்டர் இருந்து அந்த நோட்டில் 786 அப்படின்ற நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நோட்டுக்கு வந்து 30,000 கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்லாம் உண்மையான நியூஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி விசேஷமான நோட்களை நம்ம சேல் பண்ணி அதுலேருந்து அதிகப்படியான அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அது எங்கே சேல் பண்ணலாம் அப்படின்னா coinbazzar.com அப்படின்ற வெப்சைட்டை தான் நம்ம சேல் பண்ண முடியும். அதுக்கு ஒரு அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய ரூபாய் நோட்டுகள் அதில் ஏதாவது ஒரு சிறப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அதை நாமளே சேல் பண்ணி 30,000 50,000 80,000 1 லட்சம் ரூபா கூட நம்ம அதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம நம்மளுடைய நோட்டை போடுறது, எப்படி நம்ம சேல் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது, யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் ஒரு பழைய நோட்டு இருக்கும். அந்த நோட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த வெப்சைட்டில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு தனித்தன்மை இருந்துச்சு, அதில் எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அதிக அமௌண்ட்டுக்கு வாங்கி வைப்பாங்க. அதாவது 1 ரூபா ஒரு பழைய நோட்டை வச்சு கண்டிப்பாக ஒரு 1 லட்சம் கூட நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். குரோமில் போயிட்டு coinbazzar.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் கொடுத்தீங்கன்னா coinbazzar.comோட வெப்சைட் வரும். மேலேயே இருக்குது பாருங்கள். இந்த coinbazzar website.comக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே செல் யுவர் ஓல்டு ஐட்டம்ஸ் ஹியர்னு இருக்குது பாருங்கள். வேறு எதுவும் டச் பண்ண வேண்டாம். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப்னு வரும். இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே செல் யுவர் ஓல்டு ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணும்பொழுது அடுத்த ஸ்டெப் நம்மக்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லும். நம்மகிட்ட ஓல்டு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கீழே பாருங்கள், அவங்க போட்டிருக்காங்க 5 ரூபா நோட்டை 15,000 85,000 போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி தான் நம்மளும் போட போகிறோம். ஸோ அதுக்கு மெயினாக நமக்கு ஒரு ப்ரொஃபைல் தேவை. ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளாக எல்லா ஆப்பும் ஓப்பன் பண்ணும்போது என்ன விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதிகப்படியான ஸ்டெப் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் டைப் தான். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா இல்லை பேபால் ட்ரான்ஸ்ஃபரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கரெக்டாக ரொம்ப கொடுக்கணும். இதுக்கு இடையில கொஞ்சம் ஸ்டெப்லாம் வரும், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். தேவையில்லாதது நம்மளுடைய அட்ரஸை கேட்கும், யூபிஐ நம்பர் கேட்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இதோட வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கப்புறம் தான் நிறைய வேலை செய்யணும். ஸோ நம்முடைய அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும். இதில் சைடில் 3 டாட் தெரியுது பாருங்கள். அது கிளிக் பண்ணும்பொழுது ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். வேறு எதுவும் போக வேண்டாம். ப்ராடக்ட்ஸில் போயிட்டீங்கன்னா அங்கே 4வது ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று தெரியுது பாருங்கள், ஆட் நியூ ப்ராடக்ட்னு. அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே தான் விஷயமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய விதமான வேலைகள் செய்ய போகிறோம். சிம்பிள் ப்ராடக்ட்னு இருக்கிறத கொடுத்துட்டோ இல்லை வெர்ச்சுவல் எதோ நம்ம கொடுத்துட்டு இங்கே நம்ம டைட்டில் கொடுக்கணும். இப்போது ரீசெண்டாக 5 ரூபாய் நோட்டு அதோட சீரியல் நம்பர் 786 இருக்குது, பின்பக்கம் டிராக்டர் இருக்குது அப்படின்னா அது 30,000க்கு வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டுக்குடைய டைட்டில் நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ நம்ம எந்த விதமான ஸ்டைலில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ்லாம் கிடையாது. நான் 5 ரூபாய் 786 வித் டிராக்டர்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இதை கொடுத்துட்டு ப்ரைஸ், அந்த நோட்டோட ப்ரைஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ப்ரைஸ் 5 ரூபாய் நோட்னா 5 ரூபாய், 1 ரூபாய்னா 1 ரூபாய். ஸோ 5 ரூபாய் நோட் அப்படிங்கிறத 5 ரூபாய்னு கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து செல் ப்ரைஸ் நான் 30,000க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 கொடுக்குறேன். ஸோ இது கீழே நம்முடைய ஆட் மீடியான்னு இருக்குது பாருங்கள். இதில் நம்ம அந்த நோட்டோடைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நோட்டோடைய ஒரிஜினல் பின்பக்கம் முன்பக்கம் ஃபோட்டோ கிளியராக எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து டேக்ஸ் நம்ம வழக்கமாக இந்த நோட்டை நிறைய பேருக்கு பார்க்கணும், யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நிறைய டேக்ஸ் கொடுக்க போகிறோம். சில விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள் செய்ய போகிறோம். இதை கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக கொடுத்துருக்கோமா, எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ரூபாய் நோட்டோட படத்தை கரெக்டாக போட்டிருக்கோமா, இந்த நமக்கு ஓகே, இந்த ப்ரைஸ் ஓகேவா, நம்ம எந்த மாதிரி டேக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் தான், இவ்வளோ தான். இந்த வெப்சைட்டில் இவ்வளோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய ரூபாய் நோட்டுகள் இருந்ததுன்னா மறக்காமல் அதை சேல் பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள். அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.